ஹலோ வீவர்ஸ், வெல்கம் டு அஞ்சுர பிரியாணி. இந்த வீடியோவில் நம்ம கோட் படம் ட்ரைலர் ரியாக்ஷன் தான் பண்ண போகிறோம்னு பார்த்தா அதுதான் கிடையாது. கோட் படம் ட்ரைலரில் நான் என்ன ஹிடன் டீட்டெயில்ஸ் நோட் பண்ணுங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் நான் டிஸ்கஸ் பண்ண போகிறேன். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்ன துண்ண? Actually today my lunch was நிறுத்து. என்ன சொல்ற? 5 ரூபாய் பிரியாணி சாப்பிட்டேன். 5 ரூபாய் பிரியாணியா? இப்போ ட்ரைலர் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பிரசாத் சார் வாய்ஸ் ஓவரில் தான் ட்ரைலரே ஆரம்பிக்குது. உங்கள் டீமை லீட் பண்ண போகிறது ஒரு புது லீடர் அப்படின்னு சொல்கிறாரு. அந்த புது லீடர் வேறு யாரும் இல்லை, நம்ம தளபதி விஜய் அண்ணா தான். இந்த டீமில் யார் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அரவிந்த் அக்காஸ், பார்வதி நாயர் இவங்களா இருக்கிறாங்க. அதுக்கப்புறம் நீ ஷோரா சொல்கிற இவங்களா தான் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்னா அடுத்த ஃப்ரேம்லேயே இவங்கெல்லாம் தளபதி விஜய் கூட இருக்கிற மாதிரி காமிச்சிருப்பாங்க. கூட யோகி பாபு சார் இருக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. யோகி பாபு சார் அநேகமாக இந்த டீமில் இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். மேபி யோகி பாபு சார் மூலமா இந்த டீமுக்கு ஏதோ ஒரு க்ளூ கிடைச்சு அந்த யோகி பாபு சார் இந்த டீம் கூட டிராவல் ஆகிற மாதிரி கூட கதை போகலாம். He is a goat of sats. படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா மிஷன் இம்பாசிபிள் மாதிரி ஏதோ ஒரு சீன் நினைக்கிறேன். ஏன்னா ட்ரெய்லர் கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பில்டிங்கில் விஜய் ஓட்ட போட்டு உள்ளார போகிற மாதிரி ஒரு சீன் வச்சிருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த மிஷன் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு பேங்காக்ல தான் நடக்கிற மாதிரி நினைக்கிறேன். அதே அப்புறம் நீ பேங்காக்ல தான் நடக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். விஜய் வந்து இந்த கிளாஸ் போட்டு ஓட்ட போடுறப்ப கீழே ஒரு பில்டிங் நான் பார்த்தேன். அந்த பில்டிங்கை ஜூம் பண்ணி பார்க்குறப்ப அங்கே பிஜி மசாஜ் இருந்துச்சு. பிஜி மசாஜ் எங்கே இருக்குன்னு சொல்லிட்டு கூகுளில் நான் சர்ச் பண்ணி பார்க்குறப்ப அது பேங்காக் தாய்லாந்து அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருச்சு. ஸோ இதை பற்றி பார்க்குறப்ப கண்டிப்பாக இந்த மிஷன் வந்து பேங்காக்ல தான் அவர் பண்ணுறாங்கிறது 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் இந்த ட்ரெய்லர் இது நான் கண்டுபிடிச்சது. ஜப்பான்கார என்னென்னமோ கண்டுபிடிக்கிறா, நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. இந்த ட்ரெய்லர் கட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டெசர்ட்ல ஒரு ட்ரெயின் போயிட்டு இருக்கு. அங்கே ஒரு மிஷன் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்காங்க. மேபி அந்த இடத்துல விஜய் ஒரு போயிட்டு மிஷன் முடிக்கிற மாதிரியும் காமிச்சிருக்கலாம். அந்த மிஷன்லேருந்து ஒரு ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்திருக்கலாம். அங்கே ஃபயர் ஆக்சிடென்ட்லேருந்து விஜய் தப்பிச்சு போகிற மாதிரியும் காமிச்சிருக்காங்க. மேபி மோகன் சாரும் அங்கே இருந்திருக்கலாம். மேபி அங்கே மோகன் சாருக்கு விஜய்க்கு அது கருத்து வேறுபாடு ஏற்பட்டு அங்கே விஜய் தப்பிச்சு போகிற மாதிரி காமிச்சிருக்கலாம். அந்த இடத்துல தான் மோகன் சாருக்கு விஜய்க்கு ஏதோ பகை உண்டாக்குற மாதிரி கூட கதை இருக்கலாம். இது என்னோட அசெப்ஷன் தான். ஒரிஜினல் கதை இப்படி வேணா இருந்துக்கலாங்க. இப்போ படம் வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவில் இருக்கிற மாஸ்கோவில் நடக்கிற மாதிரி காமிச்சிருக்கிறாங்க. மாஸ்கோவில் இந்த இடத்துல விஜய் நடந்து போறாரு. இந்த இடம் பேர் ரெட் ஸ்கொயர்னு சொல்லுவாங்க. இந்த ரெட் ஸ்கொயர் இருந்துட்டு நம்ம vlogging கூட பண்ணியிருக்கிறோம். அந்த வீடியோ நீங்க செக் பண்ணி பாருங்க. பிரச்சனையை விட்டு நீங்க 2 பேரும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இந்த ட்ரெய்லர் ரெண்டிங்ல பாத்தீங்கன்னா விஜய் சார் வந்து மருதமணி மாமணி முருகை அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிட்டு வராரு. மேபி அதுக்கு முதல் நாள் நைட்டு அவர் விஜய் சார் அதை குடிச்சிட்டு அலப்பறை பண்ணியிருப்பாரு. அதை பார்த்துட்டு ஸ்னேகா மேம் வந்து அவங்ககிட்ட பேசாம இருந்திருப்பாங்க. அதை அவங்களை காம்ப்ரமைஸ் பண்ற விதமா அடுத்த நாள் வந்து பக்தி பழமா பட்டையை போட்டுக்கிட்டு சாமியூர்ல இருந்து அந்த பாட்டு பாடிட்டு கூட வந்திருக்கலாம். மருதமலை மாமணியே முருகையா. ட்ரெய்லர்கள் வந்து பாத்தீங்கன்னா ப்ராஜெக்டிவ் அப்படி சொல்லிட்டு காட்டிக்கிறாங்க. மேபி இந்த ப்ராஜெக்டிவ் தான் அந்த கோட் படத்தோட மெயின் கதையாக கூட இருக்கலாம். மேபி இந்த ப்ராஜெக்டிவ் சம்மந்தப்பட்ட ஃபைல்ஸ், டாக்குமெண்ட்ஸ் இல்லை சிப்பு இது மாதிரி எடுக்க போய் தான் விஜய் ஃபேமிலிக்கு ஏதோ ப்ராப்ளம் வந்து அவர் அந்த சாட்ஸ் டீம்ல இருந்து விலகி போற மாதிரி கூட கதையாக கூட இருக்கலாம். இது என்னோட அப்செப்ஷன் தான். ஒரிஜினல் கதை என்னன்னு செப்டம்பர் 5 வந்தால் தான் தெரியும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டெவில் ஹெல்மெட் போட்டு ஒருத்தர் அட்டாக் பண்ண வருவார். அது நிறைய பேர் சின்ன வயசு விஜய்னு நினைச்சிட்டு இருக்கிறாங்க. எனக்கு தெரிஞ்ச சின்ன வயசா இருக்க விஜயா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அது மேபி வைபவா இருக்கலாம், இல்லை வேற ஏதாவது ஒரு சர்ப்ரைசிங் கேரக்டரா கூட இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எனக்கு தெரிஞ்சு படத்துல வந்து ஒரு சைலண்ட் வில்லனா அஜ்மல் சார் தான் வருவார்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் படத்துல இருந்து இது வரைக்கும் நடிச்ச படத்துல எல்லாமே ஃபர்ஸ்ட் நல்லவனா இருப்பாரு. அதுக்கப்புறம் போக 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 ஒரு வில்லன் சைடு வந்து ஓப்பன் ஆகும். A lion is always a lion. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுனா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, அப்படி அஞ்சல் படிக்க சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. மீண்டும் உங்களை இன்னொரு புது வீடியோல மீட் பண்றேன். நன்றி, வணக்கம். ஸோ எத்தனை தளபதி ஃபேன்ஸ் இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க. செப்டம்பர் 5 நம்ம தெறிக்க விடுறோம்.